சிவனடியார்களை பொறுத்து சிவனடியார்கள் என்ற ஒரு அந்த நிலைப்பாட்டிற்கு, அந்த சொற்பதத்திற்கு பல இலக்கணங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. திருக்கூட்ட சிறப்பு என்று பெரிய புராணத்திலே மிகவும் சிறப்பாக விவரிக்கப்பட்டிருக்கின்றன. நல்லொழுக்க நெறிகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, சிவபெருமான் தான் ஒரே கடவுள் என்ற ஒரு தெளிவான சிந்தனை, ஒரு தெளிவான உறுதிப்பாடு, கல்வெட்டு போல் வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உனகழல் விடுவேன் இல்லேன் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார்களே, அதுபோல் அந்த உறுதிப்பாடோடு இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அடிப்படை தகுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சிவவேடம் போட்டுக்கொண்டு முழுநீர் பூசியிருக்கிறேன், ருத்ராட்சம் அணிந்திருக்கிறேன், 5 எழுத்து சொல்லிக்கிறேன், பல ஆலயங்கள்லாம் தரிசிக்கிறேன், உழவாரம் செய்கிறேன், இசைப்பணிகள் செய்கிறேன், பூஜைகள் செய்கிறேன். இதெல்லாம் தகுதிகள் தான், அடிப்படை தகுதியில் தான். ஆனால் முதன்மை தகுதி இது இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் எதுவுமே பயனில்லை. பல தெய்வங்கள் உண்டு என்று சொல்லி சிறு தெய்வங்களை வழிபடுறது, நம்ம சாமியை வழிபடுறது, நம்ம இறைவன் போலவே அவர்களும் என்று நினைத்து வழிபடுவது, இதை விட இழிவே இல்லை. அதுக்கு சிவனடியாருங்கிற தகுதிக்கு பங்கம் வந்துடும். அது சிவனடியார் என்று நீ துணிந்து சொல்லிக்கொள்ள முடியாது. நன்றாக நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு இன்றைக்கு ரொம்ப மிகவும் இழிவு இருக்குது. அதோடு இல்லாமல் நம்ம வழிநடத்தை கொண்டு செல்லக்கூடிய இனத்திலே உள்ளவர்களும் தொடர்ந்து அவர்களை தொடர்ந்து நமக்கு அறிவு விளக்கமெல்லாம் சொல்லக்கூடியவர்களும், இந்த திருமுறைகள், சாஸ்திரங்களை, புராணங்களை எல்லாம் விளக்கம் செய்யக்கூடியவர்களும், அவர்கள் கூட என்ன செய்கிறார்கள், இந்த சிறுதெய்வ வழிபாடுகளை மிகவும் ஊக்குவித்து இதை ஒரு வியாபார பொருளாக கிட்டத்தட்ட கொண்டு போய்விட்டார்கள். இறை வழிபாடு என்பதே பொதுவாக ஒரு வியாபார தனமாக அது இப்பொழுது நமது பொதுவாக ஒட்டுமொத்த இந்து சமயமாக இருக்கட்டும், அதில் உயர் சைவ நெறியாகிய நமது நெறியாக இருக்கட்டும், எல்லாம் நிறைய வியாபாரப்படுத்துதலாக ஆகிவிடுகிறது. யார் யாரையோ கொண்டு தெய்வம் என்று சொல்லி திடீரென்று ஆலயங்களை எல்லாம் கட்டி, அவர் ஏதோ வசனம் சொன்னதாக வசனங்களை எல்லாம் எழுதி, சிவபெருமானை தவிர அணுவை கூட அசைப்பதற்கு யாருக்கும் சக்தி இல்லை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவனின்றி அணுவும் அசையாது என்றால் 1000 உதாரணங்கள் நான் திருமுறைகளிலிருந்து எடுத்து சொல்லுவேன். பலவாறு அவ்வப்போது சொல்லி வருகிறேன். இறைவனோட திட்டமிடாமல் எதுவுமே நடக்காது. இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஏன் இறைவன், நான் என்ன பரிதாபப்படுகின்றேன்னா, இறைவன் ஏன் இவர்களை இந்த நரகத்தை விளைவிக்கக்கூடிய, கொடிய தண்டனையை விளைவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பாவத்திலே தள்ளுகிறார் என்றுதான் எனக்கு இருக்குது. எல்லாம் சிந்தித்து அங்கே போய் நீ எப்பொழுது குடமுழுக்கு செய்கிற, என்ன மந்திரம் சொல்லி குடமுழுக்கு செய்வார்? ஆரிய மொழி வழியாக இருக்கட்டும், தமிழ் மொழி வழியாக இருக்கட்டும், யாரை யாகத்திற்கு யார் தலைவன்? சிவபெருமான் தானே தலைவன். எவ்வளோ பெரிய ஒரு இழிவு, சிந்தித்து பார்க்க வேண்டாமா? பொருள் கிடைக்கிறது என்பதால் எதை வேண்டாலும் செய்து விட முடியுமா? இல்லைன்னா அவர்களெல்லாம் சிவனடியார் என்பதற்கு தகுதியே இல்லை. நான் சிவாச்சாரியார் குலம் முதல் அனைத்து குலத்தவர்களும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். நான் அந்த பேதத்திற்கெல்லாம் வரவில்லை. இந்த வழியில் குடமுழுக்க பண்ணுகிறார்களா, அது சரியா இது சரியா, அது விவாத பொருள் இல்லை. இங்கே அங்கே என்ன மந்திரத்தை சொல்லி நீ அங்கே யாருக்கோ நீ ஒரு தொடர்பு இல்லாமல் வேதநெறி எல்லைக்கு உள்ளே வராதவர், வேதநெறிக்கு எல்லைக்கு உள்ள தெய்வங்கள்னால் நம்ம சிவபெருமானுடைய பேத சக்திகள் என்று அது வேறு ஒரு கோட்பாட்டின் கீழ் அதை நம்ம அனுமதித்து எடுத்துக்கொள்ளலாம். சுத்தமாக வேதநெறிக்கு வராதவர்களை எல்லாம் யாரோ பிறந்து இருந்து இறந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் நான் குடமுழுக்கு செய்கிறேன் என்று சொல்லி கோடிக்கணக்கான ரூபாய் போட்டு ஆலயங்கள்லாம் கட்டி நீ சிவாலயத்துக்கு எதற்கு வர? அந்த தகுதியை இழந்து விடுகிறீர்கள். நீங்கள் சிறுதெய்வ வழிபாட்டில் போனோம்னாலே சிவாலயத்துக்கு வரக்கூடிய தகுதியை நான் இழந்து விடுகிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருவாசகங்கிறது மக்களுக்கெல்லாம் பெரிய ஈர்ப்பு. திருவாசக முற்றுதல் என்று தமிழகம் முழுதும் அதை முற்றுதல் சிறு சிறு குழுக்களாக 50 பேர், 30 பேர், 25 பேர் என்று மாதாந்திரமோ வாராந்திரமோ அது செய்து வருகிறார்கள். நிறைய பரவி இருக்கிறது, நிறைய ஊன்றி ஒரு 25 வருடமாக மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. அது திருக்கழுக்குன்றம் தாமோதரன் போன்ற பெரிய அடியார்கள் எல்லாம், பெருமக்கள்லாம் அதை மிகவும் விரிவாக இன்றைக்கு எடுத்து சென்று இருக்கிறார்கள்.
பட்டி தொட்டி எல்லாம் இதே போல் பெரியோர்களால் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. பலர் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதை வந்து நிறைய பேர் அந்த திருவாசகத்தை மட்டும் வந்து படித்துவிட்டு பிற திருமுறைகளை எல்லாம் படிப்பதில்லை. ஆனால் என்ன திருவாசகம் என்று ஒன்று இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு பிற திருமுறைகள்லாம் இருக்கின்றன என்று அதையெல்லாம் நாடக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இதை இறைவன் வந்து நிகழ்த்தக்கூடிய ஒரு விளைவு. இப்போ நம்ம திருவாசகம் படித்து விட்டு நீங்கள் வந்து சிறுதெய்வ வழிபாட்டிற்கு போகக்கூடாது. அப்படி சிறுதெய்வ வழிபாட்டிற்கு நீங்கள் போவது என்றால் இங்கே திருவாசகம் படிக்க வரக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புதிதாக வரக்கூடிய தெய்வங்கள்லாம் இருக்கு இல்லையா, யாரையோ வந்து மகான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இல்லையா. மகான்னா நமக்கு இல்லையா, திருமூலர் இருக்கார், அம்மா இருக்காங்க, காரைக்கால் அம்மையார், நால்வர் இருக்காங்க, 63 நாயன்மார்கள் இருக்காங்க, எவ்வளோ அகஸ்தியர், புலத்தியர், ததீசி முனிவர் என்று எவ்வளோ முனிவர்கள்லாம் நமக்கு இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் விட்டு புதிதாக என்ன இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டாம். ஒரு அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டாம். பெரும்பொருள் கொடுத்து செலவு செய்கிறார்கள். எதற்காக இதெல்லாம் எழுகின்றதென்று தெரியவில்லை. இப்போ நம்ம என்ன செய்கிறார், நமச்சிவாய வாழ்க என்று அடையாளப்படுத்துகிறார். நமச்சிவாய வாழ்க நாதன் என்று, நமச்சிவாய வாழ்க என்று அந்த இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிவிட்டு யார் நமக்கு நாதன் ஏக தலைவன் என்பதை எங்கே வந்து அடையாளப்படுத்துகிறார்களா, அதை நம்ம வந்து சிந்திக்க வேண்டாமா? ஏகன் அநேகன் இறைவனடி என்று சொல்கிறார் இல்லையா. ஏகன் அநேகன் சொல்கிறாருன்னா அந்த ஏகனாக இருக்கக்கூடிய பெருமானே பல உயிர்களுடைய தன்மைக்கு தக்கவாறு பல்வேறு உருவெடுத்து வரக்கூடிய ஆட்கொள்ளக்கூடிய சிவபேத சக்திகள், சக்தி பேதங்கள், சிவபேதம் எல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் வந்து அங்கே அப்படியெல்லாம் நமக்கு அடையாளப்படுத்தி சொல்கிறாரு. நீ வந்து இப்போ நிறைய மனப்பாடமே பல பேருக்கு ஆகிருக்கு. தொடர்ந்து இந்த திருவாசகம் முற்றுவதற்கு போய் நிறைய கிட்டத்தட்ட மனப்பாடம், நிறைய பாடல்களை மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சொன்ன உடனே புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறார், சரி நம்ம திருவாசகம் படிக்கிறோம், அது மாணிக்க வாசகர் அப்படியே வந்து அவரோட உள்ள கிடைக்கைய அவர் எப்படி இறைவனோட அவருக்கு என்ன அணுகுமுறை இருந்தது, எப்படி அவர் நாடினார், எப்படி அவர் ஈர்த்து ஆட்கொள்ளப்பட்டார் என்ற கருத்துக்களை எல்லாம் நாம் வந்து படிக்கிறோம். இப்போ திருச்சதகம் இருக்குது. திருச்சதகத்தில் என்ன சொல்கிறாரு, கொல்லேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகிடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லால் எங்கள் உத்தமனே என்று சொல்லி மேலான தெய்வமே உன்னை தவிர வேறு தெய்வத்தை நான் நினைக்கவே மாட்டேன். என்ன எதனால் நினைக்க மாட்டேன்னா வேறு தெய்வமே இல்லையே, சிவபெருமான் மட்டும்தானே தெய்வமாக இருக்கார், அதனால தான் நான் வேறு யாரையுமே நினைக்க மாட்டேன். மற்றவர்கள்லாம் என்னன்னா 7 பிறப்புக்கு உட்பட்ட உயிர் வர்க்க தெய்வங்களை எல்லாம் தெய்வங்கள் என்று நினைக்கிறார்களே, அதே போல் நினைக்க மாட்டேன். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் அங்கே தெய்வமாக இருக்கார் இல்லையா. அதனால் பிற உயிர் வர்க்க தெய்வங்களாக வகுக்கப்பட்டவர்களை நான் வந்து நினைக்கவே மாட்டேன். உள்ளே பிற தெய்வம் உன்னை அல்லாது வேறு யாரையுமே, ஏன்னா உனக்கு இணையே இல்லை, உன்னை அல்லாது தெய்வமே இல்லை. இந்த கருத்தை நாம் அந்த நோக்கத்திலே பார்க்க வேண்டும். எங்கள் உத்தமனே என்று சொல்லி எல்லாருக்கும் அதுக்கு பழக்கப்பட்ட பாடல்கள் தான் நான் சொல்கிறேன். அதுலேயே வந்து 78வது பாட்டு திருச்சதகத்திலேயே ஈசனே நீ அல்லதில்லை இங்கும் அங்கும் என்பதும் பேசினேன் ஓர் பேதமின்மை பேதையேன் எம்பிரான் என் எம்பிரான் நீசனேனே ஆண்டு கொண்டு நின்மலால் நீ ஓர் நின்னலால் தேசனே ஓர் தேவர் உண்மை சிந்தியாது சிந்தையே. இதை விட என்ன சொல்ல முடியும்? ஈசனே நீ அல்லது இல்லை இங்கும் அங்கும் என்பது எங்கேயுமே இல்லை. நீ அல்லது யார் இருக்க? பெருமானே, சிவபெருமானே, நமசிவாயச சிவதராயச என்று சொல்லி எஜுர்வேதத்திலே நடுவிலே கரு போல் காக்கப்பட்டு சுட்டப்பட்ட ஈசனே, எம்பெருமானே, கைலை வாசனே, உன்னையெல்லாம் வேறு யார் இருக்கா? தேசனே ஒரு தேவர் உண்மை சிந்தியாது வேறு ஒரு இறைவன் இருக்கிறார் என்று என்னுடைய சிந்தையில் கூட நான் அப்படியெல்லாம் வந்து சிந்திக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அப்புறம் 28வது பதிகம் வாழாப்பத்து என்ன சொல்கிறாரு? பற்று நான் மற்றிலேன் கண்டாய் மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் என்று எல்லா பாடல்களையும் சொல்லி வந்து கடைசியாக உச்சத்தில் இதை விட உறுதியாக யாருமே சொல்லக்கூடாது. சாமிகிட்ட இறைவன்கிட்ட நேராக பேசுகிறார். தொழுவனோ பிறரை
தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஒரு துணை என கொள்வேனோ. தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஒரு துணை என நினைவேனோ சொல்லாய் மழைவிடையானே வாழ்களின் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே என்று சொல்லி கடைசியாக இறுதியாக இந்த பாடலில் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் என்று எல்லா பாடலையும் வந்து பாடி அது மகுடம் போல் வைத்துவிட்டு கடைசியாக தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கு ஒரு துணை என நினைவேனோ சொல்லாய் மழவிடையானே வாழ்கிறேன் கண்டாய் வருகை என்றார். என்னை அழைத்துக்கொள் என்று வேற யாரையாவது நான் வந்து வணங்குறேனா? எனக்கு வேறு தெய்வம் தெரியுமா? அவர்களை வந்து நான் வந்து போற்றி துதிப்பேனா? பிறரை போய் இப்போ போற்றி துதிப்பேனா? எனக்கு வந்து துணை, எனக்கு வாழ்க்கைக்கு துணை என்ன? ஏக தெய்வமாக உன்னை தவிர யார் துணை? வேறு எது இல்லை, எல்லாமே உயிர் வர்க்கத்தினர்தானே. அவர்களை நான் எப்படி எல்லாம் மாறி மாறி வந்து பிறப்பார்கள். மனைவிதாய் தந்தை மக்கள் மற்றுள்ள சுற்றம் என்னும் வினைக்குலை விழுந்து எழுந்து வேதனைக்கிடமாகாது என்று பல்வேறு பிறவிகளில் பல்வேறு காலகட்டங்களில் எந்தெந்த உயிரோ என்னோட உறவு முறைகளாக ஒரு எனக்கு தாயாக தந்தையாக மாமனாக மாமியாக பிள்ளையாக சகோதர சகோதரியாக பேரனாக இப்படி பல்வேறு உருவெடுத்து என்னை சூழ வருவார்கள். அப்புறம் பிரிவார்கள். அப்போ அதற்கு பிறகு நான் அவர்களோடு நான் சேருவேனுங்கிறதுக்கு எந்த வித உறுதிப்பாடும் இல்லை. ஆனால் எனக்கு எப்பொழுதுமே துணை நீ தான். என்னோட நீ உள்ளேயே இருக்கிறாய். உன்னை தவிர நான் வேற யாரை நினைப்பேன்? தொழுவனோ பிறரை, வேறு கடவுளே இல்லையே தொழுறதுக்கு. யாரை அப்படி தொழுகிறது? துதிப்பனோ எனக்கு ஒரு துணை என நினைவேணும். உயிர் வர்க்கத்தினரை போய் எனக்கு துணைன்னு நினைக்க முடியுமா? அவனுக்கே துணை வேற ஆளில் தேவைப்படுது. சொல்லாய் மழைவிடையானே அதுபோல் இள விடை மேல் வரக்கூடிய இறைவா வாழ்களேன் கண்டாய் வருக என்று மற்ற அருளாயே என்று சொல்லி பாடுற. இதெல்லாம் நம்ம வந்து இறைவன் முன்பு அங்கே ஆலயத்திலேயோ இல்லை ஒரு புனிதமான ஆலயத்தை வந்து அங்கே இறைவனை எழுந்தருளி விட்டு திருவாசகத்திற்கும் அங்கே பூசையெல்லாம் போட்டு அவருக்கு நேராக இந்த உறுதி போதெல்லாம் இதெல்லாம் நான் வந்து படித்து வருகிறோம். மாணிக்கவாசகர் வந்து படித்ததை நான் படிக்கலை. அந்த மாணிக்க வாசகரை வந்து நான் உள்ளத்திலே ஏற்றி அவர் சொன்ன வாக்குகளை எல்லாம் அங்கே நாம் படித்து வருகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலைப்பாடு வேணும். இந்த உறுதிப்பாடு இல்லைன்னா நீங்கள் திருவாசகம் முற்றுதலுக்கு நீங்கள் போவதற்கு தகுதி இல்லை என்று உங்களுக்கே ஒரு குற்ற உணர்வு வர வேண்டாமா? என்னுடைய பதிவுகள் பூரா என்னுடைய யூடியூப்பில் நீங்கள் வந்து பாருங்கள். வந்தீங்கன்னா சொக்க தங்கம் மாதிரிக்கு அடித்து அக்காரம் தீட்டி அற்புதம் காண்டேனுங்கிறது மாதிரிக்கு அடித்து இந்த ஒரு தெய்வ வழிபாட்டில் சிவத்தை தவிர இறைவனே இல்லை. அந்த உயர்ந்த நிலை இது கிடைக்கவே கிடைக்காது. கோடியில் ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும். இருக்கக்கூடிய உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்கள் தொகையெல்லாம் எண்ணி பார்த்தா அந்த உறுதிப்பாடு 1 கோடியில் ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு யாரும் கிடைக்காத ஒரு நற்பேர் அப்படி வந்து சொக்க தங்கமாக ஆக்கலாம். அங்கே எல்லாவற்றையும் அப்படியே எடுத்து திருமுறைகள் தான் அங்கே இருக்குது. வேறு எதுவுமே பேசப்படலை. இறைவனோட புகழ் மட்டும்தான் அங்கே பேசப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அச்ச 10:35 புற்றில் பாருங்கள். இப்படி இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? புற்றில் அரவு மஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன் கற்றைவார் சடையம் மன்னல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டு என நினைந்து எம்பெம்மாருக்கு அற்றில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே என்று சொல்லி இதெல்லாம் கூட அந்த புத்தில் இருக்கக்கூட பாம்புக்கு கூட இங்கே இந்த பொய் சொல்கிறான் பாரு, அவனை பார்த்து கூட என்ன பொய் சொல்கிறது அவ்வளோது. முதல்ல அடியார் இலக்கணத்துக்கு அது வந்து எதிரி. பொய் சொன்னால் இங்கே வந்து நான் இருக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. பொய் ஒருத்தன் செய்கிறானா அவனை பற்றி கவலையப்பட வேண்டாம். நம்ம எதிரி பொய் சொல்கிறவனா இருந்தால் நீ கவலையப்படாத, தானா அதே அழிச்சு விடும். அவ்வளவு வந்து இழிவு. கற்றைவார் சடைனா நீண்ட சடைன்னு அர்த்தம். என் அண்ணல் என்னுடைய தலைவன் கண்ணுதல் நெற்றிக்கண்ணை உடைய பெருமானுடைய பாதத்தை நான் வந்து அடைய போகிறேன் என்று நன்னி அதுக்கப்புறமா கூட திருவாசகம் முற்றுதல் வந்து நீ பண்ண வந்ததுக்கப்புறமா கூட மற்றொரு தெய்வம் தன்னை உண்டு இணைந்து இன்னும் தெய்வம்லாம் இருக்குது. பெருமானுக்கு ஈக்குவலாக தெய்வம் இருக்குது. அவர் வந்து பெருமாள் வந்து சமம், பிரம்மன் வந்து சமம், இப்படிலாம் வந்து நினைக்கிறவங்க இழிக்குணம், அதாவது அறியாமை இருக்குது பாருங்கள். அதை போல் வந்து நினைக்கிறவனை கண்டாலே வந்து நான் அஞ்சுவேன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து நம்மளோட நிலை எப்படி இருக்க வேண்டும்? அந்த திருவாசகத்தை படிக்கக்கூடியவனுக்கு வந்து அந்த வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது இல்லையா? பெருமானை தவிர வேறு சிந்தனையே இருக்கக்கூடாது இல்லையா? அப்படி இல்லைன்றா அங்கே தகுதியின்மை வந்துவிடுது இல்லையா?
கற்றில்லாதவரை கண்டால்னா பெருமையை உணராதவர்னு அர்த்தம். அவர்களை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு. வெறுவரேன் வேட்கை வந்தால் வினைக்கடல் கொளினும் அஞ்சேன். எவ்வளவு கஷ்டம் வந்தால் கூட நான் வந்து பயப்பட மாட்டேன். இருவரால் மாறுகானா எம்பிரான் தம்பிரானாம் திருவுரு அன்றி. எல்லோருக்கும் தம்பிரானாக இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவரு அன்றி மற்றோர் தேவர் என்ன அருவராதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறு. இறைவன் ஒருத்தன் தான், சிவன் ஒருத்தன் தான் இறைவன் என்று உறுதியாக நம்பி மற்ற சிறு தேவர்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்கக்கூடிய நிலைப்பாடு இல்லாதவர்களை கண்டால் நான் அஞ்சுவேன் என்று சொல்லி இந்த பாடல்களை அவர் சொல்லி முடிக்கிறார். நிறைய நமக்கு இதை போல் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து நிறைய சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு நாம் வர வேண்டும் என்பதற்கு தான் இதெல்லாம் நாங்கள் வந்து எடுத்து சொல்கிறோம். அடிக்கடி வந்து சொல்லி கொண்டிருக்கிறது. எல்லோரையும் வந்து மேலே கொண்டு வர வேண்டும். அடுத்து திரு ஏசரவில் வந்து 2 பாடல் இருக்கு இல்லையா. பச்சைத்தால் அறவாட்டி பசிய பாம்பு ஆட்டக்கூடிய பெருமானே படர் சடையார் பாதமலர் உச்சத்தார் பெருமானே. யார் திருவடி தலையில் வந்து சென்னியில் வந்து உச்சியில் வந்து இருக்கக்கூடிய சிந்திக்கிறாரோ அங்கே உச்சியில் உரைபவர்னு சொல்லுவார்ல, அதை போல் அடியேனை உய்ய கொண்டு எச்சத்தார் சிறுதவம் ஏத்தாதே அச்சோ என் சித்தத்தாறு உய்ந்தவாறு அன்றே உன் திருநன். என்னை வந்து இந்த சிறுதெய்வ வழிபாடுலெல்லாம் நான் வந்து வீழ்ந்து அங்கேயே மயங்கி நின்று சீரழியாமல் என்னை ஆட்கொண்டு உன்னை பற்ற வச்ச பாரு, இதுக்காக நான் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பது தான் அதோட திரண்ட பொருள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிற தெய்வம் வாக்கையிலால். வாக்கால் யாரையும் வந்து தெய்வம்னு இருக்குன்னு சொல்ல மாட்டேன். வேறு என்ன தெய்வம் ஒன்றை தவிர இருக்குன்னு தெரியாது. பாருங்கள், எனக்கு அடிப்படை ஞானமே இல்லை. கற்றறியேன் கலைஞானம்னா, கலைஞானம்னா உலகியல் கலை இல்லை, இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய இந்த வேத நெறி இருக்கிறது இல்லையா, ஆகம சிவாகம நெறி, நம்ம புராணங்கள், நமது திருமுறைகள், நமது சாத்திரங்கள் இருக்கு இல்லையா, இந்த நெறிகள்லாம் இறைவனை நோக்கி உயிரறிவை செலுத்தக்கூடிய இது எதுவுமே எனக்கு தெரியாது. அதனால எனக்கு வந்து உங்கள் மேலே கசிந்து உருகக்கூடிய நிலையை கூட எனக்கு வரல. கல்லை பிசைந்து கனியாக்கக்கூடிய விச்சை, மின்கனியாக்கக்கூடிய விச்சையெல்லாம் நீ தானே பண்ணணும், எனக்கு என்ன தெரியும். ஆனால் எனக்கு வேறு தெய்வமே தெரியாது. எப்படி இந்த அடிப்படையே இல்லை என்கிட்ட, நான் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் யாரையுமே நான் தெய்வம்னு உன்னை தவிர நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே எல்லோருக்கும் சொல்கிறார். நீ எல்லா கலையும் வந்து நம்ம தெரியலையே, நமக்கு சாஸ்திரம் தெரியலையே, வேத ஆகமங்கள் அதெல்லாம் தெரியலையே, புராணங்கள் தெரியலையே, திருமுறைகளை எல்லாம் நம்ம முற்ற படிக்கலையேன்னு கவலைப்படாத. இந்த ஒரு தகுதியை வச்சுக்கோ, சிவத்தை தவிர இறைவனே இல்லை என்ற ஒரு உறுதிப்பாட்டிற்கு நீ வாங்கிறது தான் நமக்கு ஆச்சாரியார் இப்படி தாமேல் ஏற்றி அறிவுறுத்துது. கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிற தெய்வம் வாழ்க்கையிலால் வார்கள் வந்து உற்று இருமாந்து இருந்தேன் எம்பெருமானே அடியேற்கு பொறுத்த விசை நாய்க்கீடுமாறு அன்றேன் என் பொன்னருளே. நாய்ச்சி வகை நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சி வகையை ஏற்று வைத்த பெருமான் என்று அங்கே சொல்கிறார்கள். இதனால் இந்த உறுதிப்பாடு நமக்கு வரணும். முதல்ல நமச்சிவாய வாழ்க நாதன்தால் வாழ்க என்று தொடங்கினவர், இறைவனை ஏக இறையை அடையாளப்படுத்தியவர், கடைசியாக வந்து எப்படி முடிக்கிறாரு என்பதை நான் வந்து பார்க்கணும். நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய்ச்சி வகை ஏற்று வைத்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சவை என்று சொல்லி அங்கே நாதனாக வந்து நமக்கு அறிமுகப்படுத்தி அவரோட சக்தி தான் நம்மை அவரை நோக்கி செலுத்தி அவரை நோக்கி ஐக்கியப்படுத்துகிறது என்று வந்து சொல்லி நம்மையும் ஒரு பொருளாக்கி மும்மை மேலும் அறிவித்து முதலாய முதல்தான் தன்னுடைய சக்தியின் ரூபமாக தன்னோடு ஐக்கியப்படுத்துகிறார் என்று. ஏன்னா சக்தி வேற இல்லை, சிவன் வேற இல்லையா. நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய்ச்சிவை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே என்று சொல்கிறார். இதில் வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு தெய்வ வழிபாடு நிறைய நான் விளக்கியிருக்கிறேன். சிவபெருமான் மட்டும்தான் தெய்வம், அவருக்கு ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டோம் என்பது போல அவருக்கு உருவமே கிடையாது, நமக்காக உருவெடுத்து வர்றார். இந்த உயிர்களாலெல்லாம் பற்ற முடியாத என்ன செய்வது என்று இந்த உலகத்தை படைத்து நமக்கு உடலை கொடுத்து இந்த உயிர் அறிவால் நம்மளால் பற்றக்கூடிய இதற்கு தக்கவாறு பல்வேறு வடிவங்களையும் உருவங்களையும் எடுத்து வரக்கூடிய பெருமான் தானே. அப்படி வந்து அவர் நமக்காக தானே உருவம் எடுத்து வர்றாரு. அவங்க சிவபெருமானை எடுத்து வர்றாரு. தன்னுடைய சக்தியை பேதித்து தான் சக்தியாக இது பண்ணுறாரு. தனி உயிர் அல்ல. சக்தி அம்பிகை என்பது ஒரு தனி உயிர் அல்ல.
அதே போல் விநாயகராக இருக்கட்டும், முருகப்பெருமானாக இருக்கட்டும், பைரவராக இருக்கட்டும், வீரபத்ரராக இருக்கட்டும், இவர்கள் யாருமே சிவபெருமானிலிருந்து தனி உயிரல்ல என்பதை நீங்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு தெய்வ வழிபாடுன்னா அம்பிகையை கும்பிடக்கூடாதா, முருகனை கும்பிடக்கூடாதா, பிள்ளையார், வீரபத்ரர், பைரவர் ஒரே தெய்வம் தான். பேதித்து இந்த உருவத்தால் தான் பேதித்து இருக்காரு ஒழிஞ்சு அங்கே தனி உயிரல்ல, உயிர் வர்க்க கடவுளர் அல்ல. அம்பிகை என்ற உயிர் வர்க்க கடவுளும் தனியாக கிடையாது. விநாயகர் என்ற உயிர் வர்க்க கடவுள் கிடையாது, முருகன் என்பது கிடையாது, பைரவராக இருக்கட்டும். இவரோட சக்தியை அப்படி நினைக்கிறாரு, தன்னுடைய உடல்லேருந்து பேதப்படுத்தி அப்படி ஒரு நடிக்கிறாரு. ஒருவனே பல வேடம் தாங்குதல் இருக்கு இல்லையா, சாஸ்திரங்களில் சொல்லுவாங்க. ஒருவனே பல்வேறு வேடம் தாங்குறோம் இல்லையா. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், நான் வந்து பிள்ளைகளுக்கு அப்பாவாக இருக்கேன், மனைவிக்கு கணவனாக இருக்கேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக இருக்கேன், எங்கள் தாத்தா பாட்டிக்கு பேரனாக இருக்கேன், என் சகோதரனுக்கு சகோதரனாக இருக்கேன், சகோதரிக்கு சகோதரனாக இருக்கேன். அப்போ நானே வந்து பல்வேறு இந்த உடலை வைத்துக்கொண்டு பல்வேறு உருவம் தாங்குறேன் இல்லையா. இதே போல் உடலில் வந்து உருவ பேதத்தை ஏற்படுத்தி, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உயிர் ஒன்று தான், வேறு யாருமே இல்லை, சிவபெருமான் மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதுதான் ஒரு தெய்வ வழிபாடு. இதிலிருந்து விலகி நீங்கள் வந்து பிற தெய்வங்களை வந்து அவர்கள் கொடுப்பார்கள் என்று இப்போ இருக்க வேற ஒரு ஆலயத்திற்கு போக நேருகிறது, ஒரு பெருமாள் கோயிலுக்காக இருக்கட்டும், வேறு கோயிலுக்கு போகிறதா இருந்தால் கூட அங்கே போய் அவர்கள் வணங்கத்தக்கவர்கள். எல்லோருமே வந்து இறைவனால் வந்து ஆட்டி வைக்கப்படக்கூடிய அவ்வளவு பேரும் வந்து வணங்கத்தக்கவர்கள். அவர்கள்ட்ட நீ எதுவுமே கேட்கக்கூடாது. இதுதான் ரொம்ப அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எது வேண்டுமானாலும் நம்முடைய தேவையை நம்ம அப்பாவே வந்து அனைத்து அண்டங்களுக்கும் தலைவனாக இருக்கும்பொழுது நாம் இன்னொருத்தன்ட்ட போய் ஏதாவது இறங்கினோம்னா அதை விட ஒரு இழிவு இருக்கா? இதை முதல்ல வந்து புரிந்து கொள்ள வேண்டும். எவனையும் வந்து மகான்னு சொல்கிறான், என்னென்னமோ செய்வான்லாம் சொல்கிறான், எல்லாமே போய் ஏமாத்து வேலை, எதுவுமே தேவையில்லை. முழு நீர் அணிந்து கொள், 5 எழுத்த ஓது, ருத்ராட்சத்தை காப்பா போட்டுக்கோ, திருமுறையை வந்து படிங்க, இதை போல் அடியார் திருக்கூட்டத்தில் செய்யுங்க, உழவார பணி செய்யுங்க, அப்புறம் இசைப்பணி, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, எது எது மனத்துக்கு பொருந்ததோ, அப்புறம் வந்து பூஜை செய்ய ஆரம்பிங்க. இப்படியே நம்ம வந்து வழிபட்டுக்கிட்டு இந்த ஓரிரை கோட்பாட்டில் தலை நிற்கணும். நீங்கள் நாளும் வந்து நம்ம சிவபுராணத்தை ஓதுதல், அதுபோல் திருத்தொன்று தொகையை முழுவதுமாக பொருளறிந்து முழுவதுமாக உள்வாங்கி அதை பண்ணிவிட்டு பெரிய புராணத்தை முற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் கற்றுக்கொண்டு இறைவனையே சிந்தித்து எப்பொழுதுமே தூக்கிய திருவடியில் மலர் போடுவது போல் அதற்கு இறைவன்கிட்ட தவநெறி என்று பேர். சிவபெருமானை நோக்கி செலுத்தக்கூடிய தவநெறி. நமசிவாயின்னு அப்படியே நினச்சிக்கிட்டு தூக்கிய திருவடியில் மலரை வந்து அப்படியே யோக நிலையில் அப்படியே சிந்தித்து போடக்கூடிய அந்த அனுபவ பொருளாக வரணும். இந்த ஓரிரை கோட்பாட்டுக்கு நீ வராத வரையிலும் இறைவன் உனக்கு என்ன இன்ப துன்பத்தை நிர்ணயித்திருக்க, நீ எவ்வளவு தான் வழிபாடு பண்ணாலும் அதை அனுபவித்து தான் தீர வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னைக்கு நீ இந்த வினைக்கட்டிலிருந்து விடுபடுகிறாய் என்றால் சிவத்தை தவிர வேறு இறைவனே இல்லை என்று சொல்லி அந்த இடரின் தலைவனும் அந்த திருப்பதிக்கு தனியாக பொருள் சொல்கிற அதோட நோக்கமே என்னன்னா அப்படிப்பட்ட உறுதிப்பாடு இந்த உயிர்களுக்கெல்லாம் வர வேண்டும் என்று தான் அங்கே ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்காரு. அதுபோல் நமக்கு இன்றைக்கு திருவாசகத்தில் நம்ம சொன்ன இந்த சில தொடர்களை மட்டும் எடுத்து, ஏன்னா எல்லோருக்கும் வந்து இன்றைக்கு அறிமுகமாக இருக்கு இந்த நூல், இதனால் வந்து இந்த உறுதிப்பாடு பலருக்கும் ஏற்படும் என்று சொல்லி இது மீளவும் வேண்டிக் கொள்கிறேன். சிவத்தை தவிர வேறு யாரையும் வந்து தயவு செய்து சிந்திக்காதீர்கள். இவர்களெல்லாம் நம்ம விநாயகராக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், அம்பிகையாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் நம்ம சிவத்தோட பேத சக்திகள், தனி உயிரில்லை என்று தெரிஞ்சாலே ஓரிரை கோட்பாடு என்ன என்று புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம, சிவாய நம. திருச்சி.